மீண்டும் இந்த இடத்துக்கு வந்ததை நினைச்சு சந்தோஷப்படுவேன் நினைச்சேனே. உண்மையை சொல்லணும்னா இந்த இடத்துல எனக்கு சந்தோஷம் எதுவுமே இல்லை. நான் ஒரு 2 இயராக இந்த கம்பெனியில் இல்லாமல் இருந்திருக்கிறேன். இந்த 2 இயரில் என் ஃபேமிலி இழந்தது உண்மையிலேயே என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயம். நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கிறேன். இப்போ கூட என் பக்கத்தில் என்னுடைய 2 சகோதரர்களும் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஐ எம் ரியலி மிஸ் யூ ப்ரோய். நான் பிரேவைட்டை ஒவ்வொரு நாளும் மிஸ் பண்ணுறேன். நாங்கள்லாம் ஒரு குடும்பமாக இருந்தோம். அந்த நாட்களை நினைக்கும் போது எனக்கு உண்மையிலேயே என்னுடைய அழுகையை என்னால் கட்டுப்படுத்த முடியலை. உண்மையை சொல்லணும்னா எனக்கு உண்மையிலேயே வருத்தமாக இருக்கு. ஒவ்வொரு நாளும் வருத்தமாக இருக்கு. என் சகோதரனை நினைச்சு நாங்கள்லாம் ஒன்றா இருந்தோம், ஒரே குடும்பமாக இருந்தோம். உண்மையை சொல்லணும்னா அந்த 2 வருஷம் இந்த கம்பெனி இல்லை. பட் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அவங்கள நான் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ யாருமே இல்லைல்ல, நான் தனியாக தானே இருக்கிறேன். எனக்குன்னு தோண யாருமே இல்லைல்ல. அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் மீண்டும் இந்த கம்பெனிக்கு வந்ததை நினச்சி நான் சந்தோஷப்படுறதா, இது மீண்டும் இந்த கம்பெனிக்கு வரும்போது என்னுடைய சகோதரர்கள் என் பக்கத்தில் இல்லை நினைக்கும் போது வருத்தப்படுறதா எனக்கு தெரியலை. ஆனால் எனக்கு ஒரு மைண்ட் சேஞ்சிங் தேவை அப்படிங்கிறது மட்டும் புரியுது. நான் உனக்கு ஒரு பரிசு வச்சிருக்கிறேன். இந்த பரிசு உனக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். இதை தொடரும்போதெல்லாம் எனக்கு பழைய விஷயங்கள் ஞாபகம் வந்தாலும் நீங்கள் எனக்கு ஆறுதல் தாரீங்க அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி உங்களுடைய கைகள் என்னுடைய வருத்தங்கள் தீரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதும் தெரியுது. நீங்கள் என் கூட வந்ததுலேருந்து என்னுடைய வருத்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அது முழுமையாக இருக்கணும்னா நான் உங்கள் கூடயே இருக்கணும்னு நினைக்கிறேன். சரிதானே?